ஏங்க கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? உங்க போராத காலம் திருநீங்கன்னு சொல்லுவாங்க. யோ கலைய ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது வேற 500 ரூபாய்ங்க. கீழே போட்டு உடைச்சிட்டீங்கன்னா சும்மா இருங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா நமஸ்காரம். வணக்கம்மா. வணக்கம். கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? என்னதான் வயிற்று பழுப்புக்கு டான்ஸ் ஆனாலும் மனசு பூரா பக்தி தாங்க. ஆமா நீங்க யாரு? உங்க டான்ஸ் ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ண வந்திருக்கோம். அவர் கேளுங்க. அவரெல்லாம் யாரு? அதான் என்னோட அவரு. தண்ணி கொண்டடா. பெரிய டம்ளர்ல கொண்டாடா. ஐயோ அவரை புருஷங்க. வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உட்காரு உட்காரு. எங்க வந்தீங்க? இவர் திருச்சியில 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினாருங்க. இவர் ஸ்டார் சரியில்லை, வியாபாரம் ஆடி போச்சு. வடிச்ச சோத்தை விற்க முடியல. கோயில் கோயிலா கொண்டு போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறான். ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. ஆமாங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க, அப்புறம் பார்க்கலாம். என்னங்க இன்னும் அந்த நிலைமைக்கு வரலடா. தயவு செஞ்சு நீங்க தான் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறிய. அது நீங்க சமீப காலமா உங்க புகழ் ரொம்ப பிரபலமாயிக்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல வந்து ஆடி பாடினா போதும். என்ன பாடணும்? கந்த சஷ்டி கவசமா பாட போறாங்க. ஏதோ லோ கிளாஸா. நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல ஒரு ராத்திரி ஆட சொல்றாங்க. நீங்க வந்து ஆனா இறந்ததெல்லாம் மீண்டும் அடைச்சிருவாங்க. ஒரே ஆட்டம். சில்க்ல சோஃபா கவர் தச்சு போட்டுருவாருங்க. ஆண்டவன் இளமைய உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாவே கொடுத்திருக்கிறான். ஆடி காப்பாத்துங்க. பாவம் ரொம்ப நொந்து போயிட்டாங்கல்ல. ஓகே ப்ரோகிராமுக்கு ஒத்துக்கிறோம். தேதியை வச்சுட்டு விளம்பரத்தை பண்ணுங்க. விளம்பரத்துல கர்ச்சீஃப் கட்டாளின்னு விளம்பரம் பண்ணுங்க. என்னது பிரசாதமா? மத்திய சுசீலா தீர்க்க சுமங்கலியா பூவும் பொட்டுமா புடவையோடு இருமா. நான் ஆத்து பக்கம் குளிக்க போனா அம்பிப்பையே என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனா அல்லா பிச்சை என்ன பாக்குறான். நான் ஆத்து பக்கம் குளிக்க போனா அம்பிப்பையே என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனா அல்லா பிச்சை என்ன பாக்குறான். நான் கோயிலுக்கு கும்பிட போனா அந்த கோவிந்தங்குத்தி என்ன பாக்குறான். நான் கோவிலுக்கு கும்பிட போனா அந்த கோவிந்தங்குத்தி என்ன பாக்குறான். நான் சிம்லா ஸ்பெஷல் சினிமா போனா விசிலடிக்கும் வில்லியம்ஸ் என்ன பாக்குறான். அவன் என்ன பாக்குறான் என்ன பாக்குறான். வாசப்பக்கம் நின்னேனுங்க, அங்கே வயசு பசங்க வந்தானுங்க. வாசப்பக்கம் நின்னேனுங்க, அங்கே வயசு பசங்க வந்தானுங்க. வாரி முடிச்சு வச்சுக்க சொல்லி வாசப்பூவை தந்தானுங்க. கண்ணால் ஜாடை பண்ணானுங்க, காதலிக்க சொன்னானுங்க. எனக்கு ஒண்ணும் புரியவில்லை,
போனா அம்பி பைய என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனா அம்மா பிச்சை என்ன பாக்குறான் பாக்குறான். கன்னி பொண்ணு நான் தானுங்க, யாரும் கட்டிக்காத மாண்டானுங்க. கன்னி பொண்ணு நான் தானுங்க, யாரும் கட்டிக்காத மாண்டானுங்க. பொருத்தமான புருஷனை தேடி பூத்து போச்சு கண்டானுங்க. 10 பேரு வந்தானுங்க, பார்த்து பார்த்து போனானுங்க. 2 குழந்தை இருக்கையிலே ஏத்துக்கிட்டா என்னங்க என்னங்க என்னங்க. ஆத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பைய என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனா அல்லா பிச்சை என்ன பாக்குறான் பாக்குறான் பாக்குறான். வேதா சாப்பாடுலாம் எடுத்தா இலை வாங்கிட்டு வந்துட்டு மேனேஜர் வந்துருவான். ஏல வாங்கிட்டு வந்துட்டா சில ஒரு தண்டம் மேனேஜர் ஒரு தண்டம். மாமாவும் வாரம் மேனேஜர் கூப்பிட்டு மக்களையா விருந்து வைக்கிறார். நரசிம்மாச்சாரிக்கு ஒரு நப்பாசை, எப்படியாவது வரது குட்டிக்கு வேலை வாங்கி கொடுத்துடலாம்னு. அந்த கிழம் இன்னும் வருது வேலையில வைக்கலையே. என்னடி கிண்டல் பண்றேன்? என் பிள்ளைய உத்தேசம் பண்ணி என் மேனேஜருக்கு சாப்பாடு என்ன துணி கூட தோச்சு கூட. யூ ஷட் அப்னா. வரட்டும், இன்னைக்கு அந்த பாலக்காட்டம் வரட்டும், நல்லா அடிச்சு கேட்டுறேன். வரதுக்கு வேலை போட்டு கொடுத்தா தான் இலை போடுவேன்ட்டோம். மாமி, தினம் காக்காய்க்கு சோறு போடுறதா நினைச்சுக்கிட்டு போட்டுருங்க. அது ஒரு அண்டங்காக்கா, சோத்தை கட் பண்ணா பிராணனையே விட்டுரும். யாராக்கும் பிராணனை விட்டுற போறாங்க? முதல்ல நீங்க உட்காரணும். நீங்க உட்காருங்க. என்ன பேசுறீர்கள்? யாருக்கும் பிராணம் விட போறாள்? அது ஒண்ணு இல்ல, விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போகுது. இந்த லட்சணத்துல சில விவஸ்தை இல்லாத ஜென்மங்கள் விருந்தாளியா வந்துடுறாங்க. போகவும் சொல்ல முடியல, பிராணம் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அதைத்தான் நீங்க ஒட்டு கேட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்றது ஒப்சர்வ்லி கரெக்ட் ஆகும். நான் சாப்பிட புறப்பட்டு இருக்கிற போது பழி என் மச்சனை குழந்தை குட்டியோட ஆத்துல வந்து இறங்கி விட்டான். அவன் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தா டீசெண்டா இருக்காதுன்ட்டு நான் மட்டும் சாப்பிட வந்துட்டேன். ஆகும் மாமி, என்ன சமையல்? சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு கராமுது, தக்காளி சாத்தாமுது, தயிர் பச்சடி, அக்கார வடிசல். சீட தின்ற பீட அவன் மேனேஜர் சீட்டை கூச்சிடும் சொல்றச்சே. அது சிரிச்சுட்டே சொல்ல தேண்டா போயிடுவேன். சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார், உருளைக்கிழங்கு கராமுது, தக்காளி சாத்தாமுது, அக்கார வடிசல். போதுமா? ஐட்டம்ஸ் எல்லாம் ஏன் ஒண்ணாக்கும். மேனேஜர் சார், நம்ம டெஸ்பாச்சிங் செக்ஷன்ல ஒரு வேலை காலை இருக்க, அதை நம்ம வரத குட்டிக்கு போட்டு கொடுத்துறீங்களா? ஏன் மச்சனை இப்ப நான் வர வச்சா அதுக்குதான் ஆகும். அதை விடும் மாமி. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாம்பார் சொன்னே அது புது ஐட்டம் ஆகும். பின்ன வெங்காய சாம்பார் பண்றது இல்லையோ? நாங்க மடி வெங்காயம் தள்ளுபடி. மேனேஜர் சார், நம்ம வேதாச்சலத்துக்கு உடம்பு சரியில்லையே, அவருக்கு அசிஸ்டண்டா நம்ம வரத குட்டியே. அந்த வேளாண்மையும் ஒரு கண்டமாக்கும், அவனுக்கு அதுக்கு அசிஸ்டன்ட். அதை விடும் மாமி. அந்த உருளைக்கிழங்குன்னு சொன்னேன், அது பொடி மாசா இல்ல காரக்கறியா? வேகாமே வச்சுடுறேன். நீ என்ன பண்ற? இலையோட போறாள். பின்ன நரசிம்மாச்சாரி, உம்மா பையன் SSLC பாஸ் பண்ணிட்டானோ இல்லையோ? பின்ன எப்படியாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுத சொல்ல வேண்டியதானே? அதை பாஸ் பண்ணிட்டான்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்படியாவது எடுத்துக்கலாம். பையன் கெட்டிக்காரன் தானே? படு சுட்டினா? அப்புறம் ஏன் விட்டீர்? அவனுக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே? இதுதான் நானும் அப்பா கிட்ட அப்போலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுக்கணும். மாட்டேன்ட்டார். இன்னைக்கு நானே 4 நாள் செலவு வச்சு ஒரு பட்டத்தை வாங்கி வந்துட்டேன். நான் மீன் பண்ணது இந்த பட்டம் இல்லை. ஓய் நரசிம்மாச்சாரி, உங்க பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் சொன்னது, மோஸ்ட் விளையாட்டுக்கான இருக்கான். அட நீங்க ஒண்ணு, அவன் பெர்னாச்சா மாதிரி சட்டையர் பண்றான். காலேஜ்ல வாங்குற பட்டம் பறக்க விடதா லாய்க்குன்னு சிம்பாலிக்கா காட்டுறான். நீ போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எதுக்கு அவாய்ட் பண்றேன்? நில்லு அம்பிக்கு வேடா, வா இப்படி வந்துக்கோ. ஓன் ஜெனரல் நாலேஜ் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஆகும் ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யாராகும்? ராமாயண காலட்சேபத்துல அதிகமா தூங்குனது சுபத்ரா மாமி தான். மாமா கேக்குறாரு, ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யார்? ராமனா, லட்சுமணனா,
கும்பகர்ணனா சீட்டு புள்ளிக்கு பாத்துருவோமா? நோ 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 நோ, இவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இடியட் ஆகும். இவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை பாஸ் பண்ண மாட்டான். क्वेश्चन பேப்பர் அவுட் ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு. அம்பி வர வாரம் as usual வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட வருவேன். கேக்குற கேள்விகளுக்கு டான் டான்னு பதில் சொல்லணும், இல்ல உதைச்சு விடுவேன். மாமி எலவட்டாச்சோ இதாயிடுச்சு, செத்து போருங்க. வாயா. மாமா சாப்பிட்டு உடனே போயிடாதீங்க. நம்ம பீமாராவ் உங்க அவசியம் பார்க்கணும்னா. ஆனந்த பீமாராவ் ஓந்த ரகோத்தமராவோட பிள்ளை, பெரிய ரவுடி பையலாச்சவன். நான் உன்கிட்ட சொன்னனே, டேய் பீமா, மாமா அவனை எப்ப பார்த்தாலும் ரவுடி ரவுடின்னு சொல்றாரோன்னு. அதுக்கு அவன் சொன்னா, அதனால என்னடா, அவர் பெரியவர், படிச்சவர், என்ன பத்தி என்ன வேணா சொல்லட்டும், ஆத்த விட்டு வெளியே வரட்டும், செருப்பால் அடிச்சுடுறேன். சாப்பிட போலியா? என்ன என்ன ஆகாசத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்க சீட்ல 30 வருஷமா இங்க தோப்பனார் உட்கார்ந்து இருந்தார். இப்போ நான் 25 வருஷமா உட்கார்ந்து இருக்கேன். அடுத்தாப்புல அந்த சீட்ல என் புள்ளதான் உட்காரணும். வேற ஒரு பயில் உட்கார படாதுன்னா படாது. ஆனா இந்த போன் உட்காருவானோ? லோக்க ஜனமே இல்லாம இருக்கானே. அவன் இப்படி அம்மாஞ்சி ஆனதே உங்களாலதான். 4 இடத்துக்கு தனியா போய் நல்லது கட்டத்துல அடிபட்டாதானே உலக விஷயம் தெரியும். இத பாருங்க, இனிமே நீங்க போற இடத்துக்கெல்லாம் அவனை அனுப்பிச்சு வைங்க. ஓ, அப்படி சொல்றியோ? பாக்கலாம். அர்தோ அர்தோட்டே பா கூப்பிட்டலப்பா. ஆமா, இனிமே நான் போற இடத்துக்கெல்லாம் நீதான் போன, தெரியுமா இல்லையா? சரிப்பா. நீ என்ன பண்ற, நாளை காலையில நம்ம நரசிம்மனை பார்த்து அவன் ஆத்திர அவன் டாக்டர் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, செவ்வாதோஷம்டா, இப்ப ஆயிடுத்து. அவனை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப பெருமைப்பட்டா. நான் நல்ல வார்த்தை சொல்லிட்டான். சொல்றேன்பா. வரதுட்டே அப்படியே நம்ம கோடியாத்த ராமசாமி இருக்கானோ இல்லையோ, அவன் மச்சினி மண்டையை போட்டான். கேன்சரா, அப்பா வர போக முடியல, நீ போய் பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு 4 நல்ல வார்த்தையா அனுதாபமா சொல்லிட்டு வா. சரி. இவ்வளவு நீந்து போச்சு. ஐயோ, ஏண்டி இப்படி கணக்கு தெரியாம வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ, வந்தவங்களும் 3.25 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொடுத்துட்டு 3 வேளையை மூக்க பிடிக்க திருட்டு போயிட்டாங்க. போகும்போது சமையல் வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. கல்யாணம் அப்படிதாங்க இருக்கும். வீடு மாதிரி உப்பு புளி கணக்கு பார்த்து சிக்கனமா செலவு பண்ண முடியாது. நீ புளியிலையும் கணக்கு பார்க்கல, பிள்ளைகளை பெத்துக்கிறதுலயும் கணக்கு பார்க்கல. செலவு நினைச்சா என் கண்ணுல தண்ணியா வருது. அழாதீங்க மாமா. அழகதுனால போனவா திரும்பி வந்துருவா போற. ஐயோ, உங்க ஆத்துல உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கவே வேண்டாம். சின்ன வயசு இப்படி திடீர்னு கூட்டின்னு போயிட்டானே யமன். இன்னைக்கு செய்தி தெரிஞ்ச உடனே துக்க விசாரிக்கணும்னு ஓடோடி வந்துட்டேன். நீங்களும் மாமியும் எப்படிதான் இவ்வளவு தைரியமா இருக்கீங்களோ, எங்க அப்பா அம்மாவை தாங்கவே முடியல, அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரா? ஏன் துக்கம் தான். உங்க ஆத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் நேர்ந்திருக்க வேண்டாம் இல்லையா? அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. மாமா கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சுட்டேன். இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லிடுமா? மாமியை நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல. பொண்ணை சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே. மாமா அவளை பாத்துக்கோங்க. இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான். எப்போதுமே நான் தானே. பார்வதி, நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது எழவா? எனக்கே ஒண்ணும் புரியலீங்க. ஏ நரசிம்மாச்சாரி, அடியே உன்னோட வாழ்ந்த காலம் நீ சாகலடி, என் கூடவே இருக்க. சின்ன வயசுல நம்ம பீச்சில் சந்தோஷமா குறுக்கு சுண்டெல்லாம் வாங்கி தின்னோம். ஜாலியா சிரிச்சிட்டு சிரிக்கிறேன். ஆண்டவன் சிரிப்பா சிரிக்க வச்சுட்டோம். இது நடக்காதா? உங்க ஆத்துல இருந்து எத்தனை நாள் நின்றது ஜமாச்சுட்டு தடபடா நடத்திட்டேன் எல்லாத்தையும். என் நிலைமை தெரியல உனக்கு. தடபடா ஜமாச்சுட்டா. அப்பா அவர்கிட்ட அவசியம் சொல்லிட்டு வர சொன்னார். ஏ மாமா கிட்ட சொல்றா, அவரோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, இனிமே அவர் நிம்மதியா இருக்கான்னு சொல்லிட்டு வர சொன்னார். முதல்ல வெளியா பட்சம் எல்லாம் வாங்கிக்காம நான் போறேன்னா, ஆமா சாயந்தரம் கச்சேரி உண்டா? எங்க ஆபீஸ் நரசிம்மாச்சாரி பையன். அப்பா தன்னுடைய வாழ்க்கையையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுட்டு வர சொன்ன. அப்பா வந்து கேட்டானா நான் கங்கராஜுலேஷன் கரெக்டா சொல்றேன் சொல்லுமா. உங்க பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து எப்படியோ மாப்பிள்ளை மடிக்கு போட்டேன். சம்பந்தி ஆத்துதா என்ன மரியாதை வரும்? ராமசாமி, என் பொண்டாட்டி செத்து போனது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. இப்படி ஒருத்தன் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போறான் என்று எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட போய் இதை பத்தி பேசிக்க. நமஸ்காரம் மிஸ்டர் நரசிம்மாச்சாரி. ராமசாமி, கைய கொடுங்க.
நான் உங்க பையனை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வெரி பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட். சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டும் இல்ல, IAS பரீட்சைக்கே அனுப்பிச்சா கூட அவன் தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்டா வருவான். வடி கட்டின மடையன். இப்படி ஒண்ணு எனக்கு பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானே IPC 302ல கழுத்துல கயத்த மாட்டிக்கிட்டு தொங்கிருப்பேன். பேசாம பெருமாள் கோவில்ல தீவட்டி பிடிக்க அனுப்புங்க. அதையே அவன் சரியா செஞ்சா உங்க அதிர்ஷ்டம். என் மச்சினி சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்து கல்யாணம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அவனை பத்தி நினைக்கிறத உம்மை பத்தின துக்கம் தான் எனக்கு அதிகமா வருது. வெற்றிற புள்ளைய உதவாக்கிறேன். அவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம். பிள்ளையா வந்துடும். போய் துக்கம் விசாரிச்சுட்டு வாங்க. கல்யாணம் விசாரிச்சுட்டு வந்திருக்கா. சும்மா கலந்த தங்க ஊதி கருத்து ஆண்டி சொல்லுவாங்க. நீ தாண்டி காரணம். வீட்டுல இருந்தவரை வெளியில அனுப்பிச்சு விசாரிச்சுட்டு வாங்க சொல்லியோ இல்லையா? இவன் போய் இவனுக்காக நான் எத்தனை பேர் கூட சண்டை போடுவேன், எத்தனை பேர் கூட வருத்தி கட்டிக்கிட்டு நிற்பேன். அவனையே அடித்து கொள்ளு. அவனை பெத்த பாசுக்காக என்ன அடித்து கொள்ளுங்க, என்ன அடித்து கொள்ளுங்க. உங்களை ஏன் அடிக்கிறேன்? உங்களை ஏன் அடிக்கிறேன்? நான் செய்த பாவத்துக்கு பெருமாள் கொடுத்தான். ஆனா இப்படி ஒண்ணு படைச்சுட்டானே. என் குழந்தை உருட்டு லோகத்தோட சேர்ந்துட்டான்னு தெரிஞ்சா போதும், அடுத்த நிமிஷமே நான் செத்துருவப்பா. எனக்கு யாரும் கர்ண மந்திரம் சொல்ல வேண்டாம். உன் குழந்தை உருட்டுட்டா, வரத குட்டி உருட்டுட்டா சொன்னா போதும். அப்பா சீனிவாசா, உன் பாதத்தில் வந்து சேர்த்துருவேண்டாப்பா. நான் செத்துருவேண்டாப்பா, நான் செத்துருவேண்டா. என்னப்பா அப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றேன்? நீங்க சொல்றதை என்னால தாங்கிக்க முடியலப்பா. நான் என்னப்பா பண்ணட்டும்? நீங்க சொல்லி தரதெல்லாம் நீங்க நல்லாதான் போயிருது, மறந்து போயிருதுப்பா. அப்பா அப்பா நீங்க என்ன கொண்டுடுங்க. ஆனா எங்களை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லிடாதேப்பா. உங்களை விட்டா இன்னைக்கு இந்த லோகத்துல யாருப்பா இருக்கா? சீனிவாசா, அப்பா நல்ல குழந்தைடா, கொஞ்சம் நல்ல குழந்தைடா. மாமா, தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க மாமா. வரது குட்டியை படிக்க வச்சு சமத்தாக்குறது என் பொறுப்பு மாமா. நான் சத்தியம் பண்ணி தரேன். மாட்டு பண்ண நீ அந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா உன்ன அந்த தாயாஸ்தானத்தை வச்சு செய்யப்பட்டியம்மா. ஏதா குழந்தைய நான் அடிச்சுட்டு போய் சமாதானப்படுத்து. A plus B whole square is equal to A square plus B square plus 2AB. கணக்கு போட்டியா? கரெக்டா இருக்கே. நீ எக்ஸாம் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல ஜெயந்தி, நீ எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு மண்டையில நல்லாவே ஏறுது. அப்படியா? அதுக்கு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்? அதுக்கு பேருதான் 3 எழுத்து. 3 எழுத்தா? கார் புரிஞ்செடுத்து. என்னைக்கு நாங்க இந்த வீட்டுக்கு குடி வந்தோமோ அன்னையில இருந்தே உன் மேல எனக்கு ஒரு இது. ஆனா எனக்கு வேற ஒருத்த மேல இது இருக்கு. ஏற்கனவே வேற ஒருத்தர் இருக்கானா? நீ என்ன சொல்ற? ஆமா வருது. பீமாராவ் மேல எனக்கு அளவு கடந்த பாசம். ஆனா அவன் என்ன தங்கச்சியாவே நினைக்கிறது இல்ல. அதனாலதான் உன்னை அண்ணனா நினைச்சு பாசத்தை செலுத்துறேன். அண்ணனா? என்னமோ 3 எழுத்து. ஆமா, பாசம் அதுவும் 3 எழுத்து தானே. பாசமா? மூதேவி, அதுவும் 3 எழுத்து தான். A plus B whole square is equal to A square plus 2AB plus B square. எனக்கு தெரியாதாக்கும் 3 எழுத்தை பத்தி. நான் சொல்லிட்டு போயிட்டேன். தனியா உட்கார்ந்து பரம்பரா பீமா, உன்னண்டதான ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு சொல்லு. நான் இருந்திருந்தே வாழ்க்கையில
ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லலான்னு பார்த்தா அவ பதிலுக்கு என்ன அண்ணான்ட்டு போயிட்டாடா. புச்சுக்குச்சு கண்ணு முதல்ல அப்படிதாமா சொல்லுவா. போக போகதான் காதலா மாறும். விட்டாத டாவாடி அப்படின்னா காதல் பண்ணா. டேய் உனக்கு வர்ற பொண்ணாவது இன்டெலிஜென்டா இருந்தா பிறக்கிற குழந்தை பேலன்ஸ் ஆயிடும் பாரு. இது நல்ல ஐடியாடா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது 6 அடியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு 3 அடியில ஏதாவது பிறந்து பேலன்ஸா. இல்ல எனக்கு அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பெரியான பொறுக்கி. என்னோட ரவுடியாவ கிட்டத்தட்ட உன்ன மாதிரி வச்சுக்கோ. அவனை எங்கிட்ட விடுறான்? அவன் குடலை எடுத்து மாலையா போட்டுக்கிட்டு ஆடு வேண்டா. ரொம்ப கஷ்டம்டா. ஏண்டா நீ மாலையா போட்டுக்கிற அளவுக்கு அவனுக்கு குடலே கிடையாது. அது இத்தினோண்டு சைக்கிள் வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஆணையா சொல்றேன், உன் காதலை எவனாவது குறுக்க வந்தா அவனை கேட்டுருவ. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமா பொண்ணு யாரு? வேற யாரும் இல்ல, உங்க ஆத்து ஜெயந்தி. ஜெயந்திய சத்தியம் சத்தியம்டா. 3 தரம் என் சத்தியத்தோட கட்டி போட்டுட்டானே. அவுத்துட்டுவா. என் வீரத்தை விழும்படிய தீர்ச்சுட்டானே. போடா போ. உன் மூளைக்கும் அவன் மூஞ்சிக்கும் சரியா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்றா. ஜெயந்தி இங்க காணாம போயிட்டான். ஜெயந்தி நீ இந்த வருதுவ காதலிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீ ஆட்சேபனை பண்ணினாலும் எனக்கு கவலை இல்லை. அப்போ இத்தனை நேரம் நம்மள சும்மா சீண்டி விட்டுருக்கா. நம்ம காதலுக்கு தடையே இல்ல.